ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஹுசேன். இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லோரும் பண்ணுவாங்க, எல்லாமே ஒரே வேலை தான், எல்லோரும் பண்ணுறதும் ஒன்று தான். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். டெஃபினட்டாக இதில் உங்களுக்கு நிச்சயம் டேஸ்ட் இருக்கும். ஃபிஷ் கழுவும் போது ஸ்லைஸ் எல்லாம் க்ளீனாக பண்ணிவிட்டு அப்புறமா கழுவுறதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வாட்டி கழுவிட்டிங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது. நிறைய வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலே ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, ஃப்ரை பண்ண அப்புறமா வறுத்த அப்புறமா உங்களுக்கு ஸ்மெல் இருக்குது, லைட்டாக ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ஸ் என்னென்ன, சால்ட் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி கழுவிடணும். நல்ல கல் உப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை எல்லார் வீட்லேயும் கல் உப்பு இருக்குன்றது கஷ்டம். அதனால் நார்மல் சால்ட் போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு அப்புறமா ஃபிஷ்ஷுக்கு இப்போது மசாலா கொடுக்குறோம். மசாலா கூட எப்படி கொடுக்கணுன்னா, எல்லோரும் அர்ஜென்ட்டாக செஞ்சுருவாங்க. எல்லா வேலையும் அர்ஜென்ட்டாக செஞ்சால் வித்தியாசம் ஒன்றும் தெரியாது, ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் சமையல் மாத்திரம் நீட்டாக க்ளீனாக க்ரீனாக சுத்தமாக கொஞ்சம் நிதானமாக செய்யணும். கண்டிப்பாக அது நாம் செய்கிறோம் பாருங்கள். உப்பு கொஞ்சம், தனியா பொடி, மஞ்சள் கொஞ்சம், மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்குன்னா பெப்பர் போட்டால் டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. மிளகாத்தூளோட பெப்பர் ரொம்ப நல்லது. எப்பயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா எந்த சாப்பாட்டு பொருளையும். இப்போது கொஞ்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஃபிஷ்ஷுக்கும் தனித்தனியாக நிதானமாக ஒரு சாப்பாட்டு கலையை ரொம்ப நீட்டாக நிதானமாக பண்ணோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிச்சனுக்கு போனால் 4 மணி காத்தால் போனால் நைட் வரைக்கும் கிச்சனில் இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கா நிலமை? மாறிப்போச்சு. அரை மணி நேரம் டிஃபின்னு, 1 மணி நேரம் மத்தியான சாப்பாடு, 1 மணி நேரம் நைட் சாப்பாடு. இது அர்ஜென்ட்டு. இப்போது ஒரு ஃபிஷ்ஷுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணிட்டோன்னே அந்த டேஸ்ட்டே வேறு இருக்கும் உங்களுக்கு. நிதானமாக ஒரு ஃபிஷ்ஷுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு மசாலா முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி செஞ்சு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் சேனல் பேர் மை டியூப் வின். அதாவது எங்கள் டியூப் வின் ஆனோன்றது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸோட சமையல் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 10 நாளுக்கு ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சேனல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணோம், நோட்டிஃபிகேஷன் வரும். சேனல்லேருந்து புதுசாக எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். யூடியூப் உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ஒரு ஃபிஷ்ஷுக்கும் இது மசாலாவும் வேஸ்ட் ஆகாமல் இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் ஸ்லைஸு
மசாலா இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கும். அதை ஃப்ரீசரில் எல்லோரும் வைப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு அந்த மசாலா கூட ஃபுல்லாக அந்த ஸ்லைஸு உள்ள வரைக்கும் இறங்கும். டேஸ்ட் கொஞ்சம் கூட வரும் உங்களுக்கு. ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். ரெகுலராக அதே மாதிரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் டேஸ்ட். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டி டிஷ். கொஞ்சம் பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியாக வறுக்கணுன்னா அது செட் ஆகாது, சுத்தமாகவும் இருக்காது. ரெண்டு பீசஸ்ஸு அழகாக நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நிச்சயமாக டேஸ்ட் இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டு பொருள் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் செய்கிறோம், அது உங்கள் வரைக்கும் வந்து சேரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட் வேடியில் வறுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக இது வச்சிடக்கூடாது. சிம் கொஞ்சம் நார்மலில் வச்சுட்டு வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வறுத்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வறுவல் மொறுன்னு இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் மசாலாவோட. சிம் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு இது தீஞ்சு போங்க, ஆனால் வறுவல் சரி ஆகாது, உள்ள வரைக்கும் இது ஆகாது. சிம் நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் சூடு போய் நல்லா வேகும் உங்களுக்கு ஃபிஷ்ஷு. ஒரு சிலர் பண்ணுற விதம் என்னன்ட்டுன்னா அர்ஜென்ட்டுங்க மசாலா பூசிட்டு சிம்மு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 2-3 நிமிஷத்தில் டக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அது ஒரு கலையாகவே செய்வாங்க. ஃபுட்டை சாப்பாடு பொருளை எல்லாரையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், மசாலாவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். இது 2 விதமாக உங்களுக்கு வரும். ஒரு சிலர் மசாலா இல்லாமல் செய்வாங்க, ஒரு சிலர் மொறுமுறு இல்லாமல் செய்வாங்க. அது இல்லாமல் இந்த விதத்தில் செஞ்சிங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு மொறுன்னு இருக்கும், மசாலாவும் இருக்கும் உங்களுக்கு ஃபிஷ்ஷில். 2 இருந்தால் டேஸ்ட் வேறு இருக்கும். மொறுமுறு இருந்தால் மசாலா இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டு, மசாலாவோட மொறுமுறு இல்லாமல் நார்மலாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் மொறுமுறோட மசாலா இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக. ஒரு வாட்டி இது முயற்சி நிச்சயம் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது செஞ்சு அப்புறமா ஃபிஷ்ஷு வறுத்த அப்புறமான்றது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாவது தப்பு ஆச்சுன்னா எங்களால் டெஃபினட்டாக அதையும் தெரியப்படுத்துங்க. 2வது வீடியோவில் அந்த தப்பு ஆகாமல் நிச்சயமாக நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். சேனல் பேர் மை டியூப் வின், அதாவது உங்கள் டியூப் வின் ஆகணும், அது சேனல் பேர். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது தேவை இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதையும் முயற்சி பண்ணி உங்கள் வரைக்கும் கொண்டு வர்றது எங்கள் மேன்மையான பொறுமையோடு செய்கிற எங்கள் பணியாகும். கொஞ்சம் நார்மல் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. மொறுன்னு ஆகும், மசாலாவோட இருக்கும் ஃபிஷ்.
ஒரு பொருளை நிதானத்தோட பொறுமையோடு செஞ்சால் நிச்சயமாக வெற்றி இருக்கும். அர்ஜென்ட்டுக்காக எதையும் செஞ்சாலும் சரி செட் ஆகிறது கஷ்டம். நிதானமாக செய்யுங்க. ஃபிஷ் ஃப்ரை பெஸ்ட். இந்த ஃபிஷ் பேர் பொச்சா. இது பீஸ் பெருசாக வரும். எந்த ஃபிஷ்